نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்நாட்டிலே ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. روى الإمام البخاري والترمذي وأبو داود من حديث ابن عباس رضي الله عنهما قال من بخاري رحمه الله من ترمذي أبو داود அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா ஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள், இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை போன்று வேறு எந்த நாட்களுக்குரிய அமல்களிடத்திலும் அல்லாஹ்விடத்திலே இல்லை. அந்த நாட்கள் தான் அய்யாம் அல் அஷர், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இந்த 10 நாளிலே செய்யக்கூடிய அமல் ஜிஹாதுடைய அமலை விடவும் பெரிதானதா? அல்லாஹுடைய பாதையிலே போராடி உயிர் நிற்கக்கூடிய அந்த அமலை விடவும் பெரிதான அமல்களா இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆம், அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதை விடவும் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் மேலானதுதான். இல்லா ரஜுலுன் خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء, ஒரு மனிதன் தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய செல்வத்தோடும் போரிலே புறப்பட்டு எதையும் திருப்பி எடுத்து வராமல் இருக்கக்கூடிய அந்த ஜிஹாதை விட தவிர என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அன்பை அவனுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்றமான நாட்கள் இந்த 10 நாட்கள். நாம் கடந்து வந்த இந்த நாட்களும் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நாளும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய நெருக்கத்தை, அவனுடைய உயர்வை, அவனுடைய மதிப்பை பெறுவதற்கு மிகவும் ஏற்றமான நாட்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவன் விரும்புகின்ற, அவன் தேர்ந்தெடுத்த சில இடங்களின் மீதும் சில நாட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
சில நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 நாட்களின் மீது சத்தியம் என்று சொல்கிறானே, அந்த 10 நாட்கள் எதுவென்றால் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான். வஷ்ஷஃபிஇ வல் வத்ர், வஷ்ஷஃபி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற இந்த நாள் எதுவென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், இது யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய நாள். வல் வத்ர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, அதற்குரிய விளக்கம் என்னவென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், வல் வத்ரு யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் இந்த 10 நாளின் மீது. அல்லாஹ்விடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 10 நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சத்தியத்தின் மூலமாக அல்லாஹ் மேலும் மகத்துவப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாளிலே அல்லாஹ்விடத்திலே சிறப்புப்படுத்தப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளிலே ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வருடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ் அக்பர். வருடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களை விடவும் இந்த 10 நாளிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் சிறந்தது. அந்த நாளைத்தான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளாத மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய தினம். இந்த தினத்தை போன்று வருடத்திலே எந்த தினமும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு உறுதிப்படுத்தினார்கள். இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்கள், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தஷ்டமில் அடக்கிவிடும், ஒன்று சேர்த்து விடும் வணக்க வழிபாடுகளுடைய அனைத்து வகைகளையும். நோன்பிலே ஒருவன் ஹஜ் செய்ய முடியாது, நோன்புடைய மாதத்தில் ஒருவன் ஹஜ் செய்ய முடியாது, நோன்பை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த 10 நாளிலே வணக்க வழிபாடுகள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் இதை அடக்கிவிடும். ஃபீஹல் ஹஜ்ஜு, அதிலே ஹஜ் இருக்கிறது, வஸ்ஸலாஹ் தொழுகை இருக்கிறது, வஸ்ஸியாம் நோன்பு இருக்கிறது, வஃபீஹன் நஃபகா செலவழிக்கக்கூடிய சதகா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வஃபீஹத் தஹ்லீல் வத்தஹ்மீத் வத்தக்பீர் அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ் இருக்கிறது, அல்லாஹ்வை துதிபாடக்கூடிய துதி இருக்கிறது. இப்படி வணக்க வழிபாடுகளுடைய அத்துணை வகைகளையும் இந்த 10 நாட்கள் அடக்கி விடுகிறது என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களின் மீது கடமையாக்கிய மிக முக்கியமான கடமையும் இருக்கிறது. அதுதான் ருக்குனும் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான அடிப்படை அல் ஹஜ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய மைதானத்திலே இன்று ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எம்முடைய ஆயுளை நீட்டி மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை செய்யாதவர்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த ஆண்டு ஹஜ் செய்வேன் என்று சக்தி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமை அவர்கள் முடித்தவுடன் மீண்டும் வாய்ப்பை இருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஹஜ் யாரின் மீது கடமை என்பதை சுருக்கமாக நாம் கூறி, இந்த கடமையில் நாம் இருந்தால் அடுத்த ஆண்டு அல்லாஹ் எமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் நான் இந்த கடமையை நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ்விற்கு அவர் வாக்கு கொடுக்கட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ் ருக்குனும் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒரு அடிப்படை. கது ஃபரதல்லாஹுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். அலல் முஸ்லிமில் பாலிகில் ஆகில் அல் ஹுர்ரில் முஸ்தத்யா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
முஸ்லிமான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த பாலிக், வயதை அடைந்த, அல் ஆகில் சிந்தனை திறமையுடைய, அல் ஹுர் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையான, அல் முஸ்தத்தி செல்வத்தாலும் உடலாலும் வாய்ப்பு வசதிகளை கொண்ட இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். பெண்ணாக இருந்தால் அந்த பெண் மஹரமான துணை இல்லாத வரை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தீனிலே ஹஜ் கடமை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணும் பயணம் செய்ய வேண்டாம் இல்லா மஅதி மஹ்ரமின், மஹரமான துணை இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம். உடனடியாக ஒரு சஹாபி எழுந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த போருக்கு என்னுடைய பெயர் பதிந்திருக்கிறது, ஆனால் என்னுடைய மனைவியோ ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள், நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, அந்த பெயரை நான் விடுதலை செய்கிறேன், உன் மனைவியோடு நீ ஹஜ்ஜுக்கு செல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த நிபந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய ஆயுள் காலத்தில் ஒரு முறை, அவர்களுடைய ஆயுள் காலத்தில் மர்ரத்து வாஹிதா, ஒரு முறைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜை அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் ஆல் இம்ரானின் 96 97வது வசனங்களிலே அல்லாஹ் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறான். இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹீம் வமன் தഖலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்விடத்திலே ஹஜ் கடமையாக இருக்கிறது, யாருக்கு அது வாய்ப்பு இருக்கிறதோ அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றட்டும். ஒமன் கஃபர், யார் கடமையானதற்கு பிறகும் அதை புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்துடைய மக்களிடம் இருந்தும் அல்லாஹ் தேவையற்றவன். உங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விற்கு தேவையில்லை, உங்களுடைய தொழுகை அல்லாஹ்விற்கு தேவையில்லை, உங்களுடைய ஜகாத் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. நீங்கள் தொழாமல், நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றாமல், நீங்கள் ஹஜ் கடமையானதற்கு பிறகும் ஹஜ்ஜிற்கு செல்லாமல் இருந்தால் அல்லாஹ்விற்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடமையை நிறைவேற்றாத குற்றத்திற்கு நீங்கள் உங்களையே ஆளாக்கிக் கொள்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்துடைய தேவையிடமிருந்தும் அல்லாஹ் தேவையற்றவன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே ஹஜ்ஜை எமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் இந்த 5 அடிப்படைகளின் மீது அமைக்கப்படுகிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்று சாட்சி கொடுப்பது. வ இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவது. வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை முழுமைப்படுத்துவது. வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பை நோற்பது. வ ஹஜ்ஜில் பைத், அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ்ஜின் மூலமாக தரிசிப்பது. இந்த 5 கடமைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த 5ல் ஒன்றை ஒருவன் வேண்டுமென்றே விட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே முஸ்லிமாக கண்ணிக்கப்பட மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, خطبنا رسول الله صلى الله عليه وسلم فقال, அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை குத்பா செய்தார்கள். அய்யுஹன் நாஸ், மக்களே, قد فرض الله عليكم الحج, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, அதனால் நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜிற்கு புறப்படுங்கள். ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், வருடத்திலே ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறையா? அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருடத்திற்கும் ஹஜ் கடமையா? அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், 3 முறை அந்த மனிதர் கேட்டார். 3 முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆம் என்று சொல்லி இருந்தால் அது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். நான் சொல்லுகின்றேன், தரூனி மா தரக்தும், நான் எதை கூறுகிறேனோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
فإنما هلك من كان قبلكم நான் எதிலே உங்களை விட்டு விட்டேனோ அதனை நீங்களும் விட்டு விடுங்கள். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்த காரணம் எல்லாம் அவர்களிடத்திலே நபிமார்களிடத்திலே அவர்கள் கொண்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாகவும் அதிகமான கேள்விகளை கேட்டதனாலும் தான். உங்களுக்கு நான் எதையாவது ஏவினால் உங்களால் முடிந்தவரை அதை செயல்படுத்துங்கள். உங்களிடத்திலிருந்து எதையாவது நான் விலக்கிவிட்டால் அதை நீங்களும் விலக்கிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜிற்குரிய கூலி கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரண ஹதீஸ்களால் விவரிக்க முடியாது, அவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கிறது ஹஜ் கடமை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜல் பைத, யார் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்கிறார், ஃபலம் யர்ஃபுஸ் ரஃபஸ், இரண்டு அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று அசிங்கமான செயல்களில் ஈடுபடுவது, இரண்டாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது. இந்த இரண்டிலிருந்தும் யார் விலகி வலம் யஃப்ஸுக், எந்த பாவமும் குற்றமும் செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி திரும்பி வருகிறாரோ, ரஜஅ கமா வலதத்துஹு உம்மு, தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வந்தால் எப்படி பாவம் இல்லாமல் வெளியே வருமோ அது போன்று ஹஜ்ஜுடைய கடமையிலிருந்து அவர் திரும்புவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய கடமை முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலைஸ லில் ஹஜ்ஜத்தில் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சவாபுன் கூலியாக அமையாது, இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர. சொர்க்கம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி. ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை முறையாக நிறைவேற்றி எந்த பாவமும் குற்றமும் செய்யாமல் அந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருவானேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் இந்த பூமியிலே நிர்ணயிக்கிறான். இவன் செய்த ஹஜ்ஜுக்குரிய கூலி அல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூலியை இப்போது ஹஜ் செய்த எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஹசனுடைய தரத்தில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜிற்கு செல்வதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ், கடமையாகிவிட்டால் ஹஜ் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு அமைந்தால் தஅஜ்ஜலு இலல் ஹஜ், ஹஜ்ஜிற்கு செல்வதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள். ஏனென்றால் அந்த காலம் முடிந்து விட்டால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது, எது உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும் என்று தெரியாது. நீங்கள் சுகமாக இருக்கும் பொழுது ஹஜ் உங்களுக்கு கடமையாக இருக்கும். ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நியத்தை நீங்கள் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், உங்களுடைய வசதி குறைந்திருக்கலாம். அதனால் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போது கடமையாகிறதோ அப்போது ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு அறிவுரை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள், ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் நியத்தை மேற்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை கொடுத்தால், அல்லாஹ் எனக்கு உடலை கொடுத்து உயிரை கொடுத்து அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஹஜ்ஜிற்கு செல்லுவேன் என்ற நியத்தை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நியத்தை லேசாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாளிலே ஒரு நாள் இருக்கிறது என்று கூறினோம், யௌம் அரஃபா, அரஃபாவுடைய அந்த நாள். இந்த அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடாத முஸ்லிம்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். தாலிக, அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய சிறப்பு. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பான். ஹாஜிகளுக்கு என்ன சிறப்பு? அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து அதிகமான மக்களை இந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் விடுதலை செய்கிறான்.
அல்லாஹ் இறங்கி வருகிறான் அவர்களுக்கு அருகிலே. மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஃபயகூலு மா அராத ஹாஉலா, இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே எந்த வேற்றுமையும் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒரே ஆடையிலே ஒன்று கூடி இருக்கிறார்களே, மா அராத ஹாஉலா, இவர்கள் எதை நாடுகிறார்கள் என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை அரஃபாவுடைய மைதானத்திலே அவர்கள் இருந்த பொழுது சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலே அரஃபாவுடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் யா பிலால், பிலால் அவர்களை அழைத்தார்கள். யா பிலால் அன்சித் லியன் நாஸ், மக்களை நான் கூறுவதை கேட்குமாறு பணியுங்கள். ஃபகாம பிலாலுன், பிலால் அவர்கள் எழுந்தார்கள். அன்சிது லி ரசூலில்லாஹ், மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எதை கூறுகிறார்கள் என்று நீங்கள் செவிமடுங்கள். ஃபஅன்சதன் நாஸ், ஒரு வார்த்தை கூறிய மாத்திரத்திலேயே மக்கள் எல்லோரும், அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை கூற வருகிறார்கள் என்று செவிமடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாஷரன் நாஸ், மக்களே, அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள். ஃபஅக்ரஅனி மின் ரப்பி அஸ்ஸலாம், என்னுடைய ரப்பிடத்திலிருந்து சலாமை கூறினார்கள். வஅக்பரனி, மேலும் என்னிடத்திலே சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் கஃபர லி அஹ்லி அரஃபாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலே கூறியதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள். வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், மீண்டும் சத்தியமிடலாம், மீண்டும் சத்தியமிடலாம், அரஃபாவுடைய மைதானத்திலே யார் அல்லாஹ்விற்காக மட்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்தோடு ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நற்செய்தி, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். ஹாதா லனா காஸா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நற்செய்தி எங்களுக்கு மட்டுமா, எங்களாகிய சஹாபாக்களுக்கு மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாதா லகும் வலிமன் அத்தா மின் பஅதிக்கும் இலா யௌமில் கியாமா, உங்களுக்கும் மறுமை வரை வரக்கூடிய இந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் இந்த சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய சிறப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் கொடுக்கின்ற பாக்கியம் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அரஃபாவுடைய மைதானத்திலே நிற்க வாய்ப்பு கொடுக்கப்படாத எமக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறானா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எனக்கு சொன்னார்கள். சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது, யாரெல்லாம் நோன்பை பெற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக அந்த நோன்பை நோற்றிருக்கிறார்களோ, அப்ஷிர், அவர்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்பது, அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் எண்ணுகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அய்யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வ ஸனத அல்லதி பஅதஹு, அவர் வைக்கின்ற அந்த நோன்பு அவருடைய முன் வருடத்துடைய பாவத்தையும் அவர் அடைய இருக்கின்ற பின் வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரஃபாவுடைய நாளிலே நோன்பை நோற்றிருக்கக்கூடிய என்னுடைய முன் வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் சந்திப்போமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த ஒரு நாளிலே அல்லாஹ்விற்காக அந்த ஒரு நோன்பை நோற்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளை புரியுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதற்காக கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு லேசாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைருத் துஆ துஆஉ யௌமி அரஃபா, துஆவிலே சிறந்தது அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவுடைய நாளிலே செய்யக்கூடிய துஆ. அது என்னது? மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும்
அந்த துஆவை கூறி இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக துணையாக சமமாக யாரும் இல்லை. லஹுல் முல்கு, அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும். வலஹுல் ஹம்து, அவனுக்கு தான் புகழ்கள் அனைத்தும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். இந்த தஸ்பீஹை, இந்த திக்ரை அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள். இது அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ளாத முஸ்லிம்களுக்கும் இதை கூறுவது சுன்னா. கண்ணியத்துக்குரியவர்களே, மனனம் செய்து இந்த அரஃபாவுடைய நாளை முடிப்பதற்கு முன்னால் அதிகம் இந்த தஸ்பீஹை நாம் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்ற இந்த சிறப்பு அரஃபாவுடைய தினத்திலே சாதாரணமானதல்ல. யார் அதை பயன்படுத்தினார்களோ அவர்கள் நற்பாக்கியசாலிகள். யார் இந்த நாளை மற்ற நாளை போன்று வீணடித்தார்களோ, வணக்க வழிபாட்டிலே கவனம் செலுத்தாமல் அமல்களிலே ஈடுபாடு இல்லாமல் இந்த நாளையும் கழித்தார்களோ அவர்கள் துர்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவார்கள். இன்னும் எமக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கிருக்கக்கூடிய இந்த நேரங்களை அல்லாஹ்வை புகழ்வதிலும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்வதிலும் வணக்க வழிபாட்டை முறையாக நிறைவேற்றுவதிலும் பாவங்கள் இருந்து விலகுவதிலும் என்னுடைய நிலைமையை நாம் மாற்றினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மாற்றுவான். அல்லாஹ்வுடைய நேசத்தை கொடுப்பான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவுடைய முழு கூலியையும் அடையக்கூடிய வாக்கியத்தை அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் அரஃபாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்களுக்கும் எம்மை போன்றவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அருள்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான், அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஈமான் மூன்றை கொண்டு முடிவெடுக்கப்படும். கவுலுன் வ இஅ்திகாதுன் வ அமலுன், சொல்லால், நம்பிக்கையால், செயலால். சொல் என்பது நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவது. வ இஅ்திகாத், உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்துவது. வ அமல், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவது. இந்த மூன்றும் தான் ஈமானோடு சேர்ந்தும். யாரிடத்திலே நாவால் மொழியப்பட்டு உள்ளத்தால் உறுதி கொண்டு செயலிலே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஈமான் வெளிப்படவில்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானை முழுமையாக அவரிடத்திலிருந்து அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமினுன், நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆணாகவும் பெண்ணாகவும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ வ ஹுவ முஃமினுன், ஈமானை சுமந்த நிலையிலே மூமினாக இருக்கக்கூடிய நிலையிலே ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பான். சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன? சிறந்த வாழ்க்கை பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அருளோடு வாழக்கூடிய வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை சொர்க்கத்தின் வாழ்க்கை. எமக்கு முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்களுடைய விளக்கங்கள் இதுவெல்லாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பான். யாருடைய ஈமான் நாவால் வெளிப்பட்டு உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களாக அந்த ஈமான் வெளிப்படுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை கொடுப்பான். இந்த அரஃபாவுடைய தினத்திலே, இந்த கண்ணியமிக்க தினத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்கள். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அழகிய வார்த்தைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரிடத்திலே அமல்களுடைய மதிப்பு எந்த அளவு இருக்கிறதோ அந்த மதிப்பு தான் அல்லாஹ்விடத்திலே அந்த அமலுக்கு கொடுக்கப்படும். அது குறைவான அமலாக இருந்தாலும் சரி. யாரிடத்திலே ஒரு அமலுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ, 2 ரக்காத்தை தொழுகிறார்,
ஆனா அவருடைய உள்ளத்தில் இந்த 2 ரக்காஅத்திற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு அளக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை போன்றுதான் அவருடைய அமலுடைய கூலியையும் அமலுடைய மதிப்பையும் அல்லாஹ் முடிவு செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியமிக்க தினமாக நாம் இதை கருதி இந்த கண்ணியமிக்க தினத்திலே வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தினால் நாம் எந்த அளவு இந்த நாளை மதிக்கிறோமோ, இந்த நாளிலே வணக்க வழிபாடுகளை இந்த மதிப்பின் காரணமாக செய்கிறோமோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்கின்ற செயல்கள் சிறியதாக இருந்தாலும் அதன் மூலியமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எமக்கு கொடுப்பான். முறையாக இந்த நாளை பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அஞ்சிக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாளிலே நோன்பை வைத்திருக்கிறோம். எஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டும் அல்லாஹ்வை துதிபாடுவதை கொண்டும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற தஸ்பீஹை அதிகம் கூறுவதிலும் கழிப்போமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை வாக்களிப்பானாக. நரகத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வானாக. மறுமையின் விசாரணை அல்லாஹ் லேசாக்குவானாக. ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பானாக. ஹஜ்ஜை நிறைவேற்றி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கும் அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றி அளிப்பானாக, உதவி செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்-தீன் வஹ்மி ஹௌஸத்தல் இஸ்லாம் வஜ்மஅ கலிமத்தல் முஸ்லிமீன அலல் ஹக் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அகீமுஸ் ஸலாஹ்.